ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக வீட்டிலே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். கடையில் விற்கிறத விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது லேசாக கொதி வர வரைக்கும் நம்ம நல்லா வெயிட் பண்ணலாம். இப்போ அது நல்லா கொதி வர ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த நூடுல்ஸ்லாம் அதில் போட்டுக்கலாம். சிலர் இந்த சேமியா மாதிரி இந்த நூடுல்ஸையும் உடச்சி போடுவாங்க. அந்த மாதிரி போடாமல் இதை நம்ம அப்படியே போடணும். அப்போ தான் அது நல்லா உடையாமல் அப்படியே நீட்டமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ அந்த தண்ணியில் முங்குற அளவுக்கு நம்ம நூடுல்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கலாம். இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ இது நீங்கள் கையில் எடுத்து அமுத்தி பார்த்தா முக்கால் பாக வெந்த அளவுக்கு இந்த மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ட்ரைன் பண்ணி நம்ம நூடுல்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஆறுனதும் கையால் இந்த மாதிரி பிரித்து விடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி இந்த மாதிரி நல்லா பிரித்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த நூடுல்ஸுக்கு தேவையான பொருளை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். குடமிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சன்னமாக நீட்டமாக கட் பண்ண முட்டைகோஸு, கேரட் பொடியாக கட் பண்ணது எடுத்துருக்கோம். முட்டைகோஸு இந்த மாதிரி நீங்கள் நூடுல்ஸுக்கு தகுந்த மாதிரியே சன்னமாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக இது சிக்கனு. இதை நம்ம வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு கைகளாலேயே பிச்சு உதுத்துக்கோங்க. அப்போ இது நிறைய சிக்கன், நமக்கு கொஞ்சமாக இருந்தாலும் இந்த மாதிரி கையால் பிரித்து எடுக்கும்போது நிறைய கிடைக்கும். அதை ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த சிக்கனையும் கொஞ்சம் பெப்பரும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி சிக்கன் கிடைக்கும். பெப்பர் ஃப்ரை மாதிரி இந்த மாதிரி நல்ல சிக்கன் ஃப்ரையாக கிடைக்கும். நீங்கள் சில்லி பண்ணி போடுறதுனாலும் போடலாம். இந்த மாதிரி போடும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போது அடுப்பில் நம்ம ஒரு சட்டி வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அந்த எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக குடமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டைகோசையும் கேரட், இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மற்ற பொருள்களெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இது ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஆஃப் குக் ஆனால் போதும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் இந்த வெஜிடபிள்ஸ் கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இது கூட நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்ந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நூடுல்ஸ் வேகும்போது நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். அதனால் நூடுல்ஸ்க்கு உப்பு வேண்டாம். ஆனால் இப்போ நம்ம போட்டிருக்க இந்த வெஜிடபிள்ஸ்க்கு உப்பு வேணும். அதனால் இதுக்கு அளவாக மட்டும் நம்ம உப்பு போட்டுக்கலாம்.
இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 80% அளவுக்கு வதக்கினா போதும். அந்த அளவுக்கு வெந்திருந்தாலே இது சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கனை இந்த மெத்தடில் செஞ்சு சேர்த்தும்போது சிக்கன் நிறையா இருக்கும். நம்ம அந்த நூடுல்ஸ் சாப்பிடும்போது எல்லா இடத்துலையும் அந்த சிக்கன் பீசஸ் கிடைக்கும். அது ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த நூடுல்ஸ் பொடி இருக்கும்ல, அதை இது கூட இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம வேக வச்சுருக்க இந்த நூடுல்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்ததுமே ஒன்றா போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லேசாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உடையக்கூடாது, அப்போ தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். இந்த குருமிளகு பொடி சேர்த்ததுக்கப்புறம் இதையும் கொஞ்சம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற நூடுல்ஸையும் இது கூடவே போட்டு நம்ம ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய சிக்கன் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கிற மாதிரியே இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் அந்த சிக்கனும் எல்லாம் மிக்ஸ் ஆகி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் யூனிக் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.